பெங்கல் புயல் போர்க்கால அடிப்படையில் பணிகள் களத்தில் 22,000 ஊழியர்கள் உதயநிதி ஸ்டாலின் அதிரடியாக பேட்டி கொடுத்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள வெங்கல் புயல் காரணமாக சென்னை மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியுள்ளது. மழையின் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை, தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட மாநகராட்சியில் களத்தில் இருந்து மழை நிலவரத்தை உடனுக்குடன் நமக்கு தெரிவித்து வரும் தன்னார்வலர்களுடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக ஆலோசனையும் மேற்கொண்டார். காலையிலிருந்து அவர்கள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை தெரிவித்து மேலும் களத்தில் நடைபெற்று வரும் முன்னெச்சரிக்கை பணிகளையும் விவரித்தார். இதைத் தொடர்ந்து சென்னை ரிப்பன் மாளிகையில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் இன்று ஆய்வும் செய்தார். மதியம் 3 மணி நிலவரப்படி எந்தெந்த பகுதிகளில் மழையால் தண்ணீர் தேங்கியுள்ளது, நிவாரண முகாம்கள் செயல்படும் விதம், பொதுமக்களுடைய பாதுகாப்பு, கட்டுப்பாட்டு அறைக்கு வருகிற அழைப்புகளின் விவரம் உள்ளிட்டவை குறித்து அங்கிருந்து அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தார். மேலும் புயல் கரையை கடக்கும் போதும் அதற்கு பின்வரும் தொடர்ந்து கண்காணித்து மக்களை பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உதயநிதி அறிவுறுத்தல்களையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் மழையை எதிர்கொள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின் அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. புயல் மழையால் மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுத்திவிடக் கூடாது என போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றன. தற்பொழுது பெய்துள்ள கனமழை காரணமாக 334 இடங்களில் நீர் தேங்கியுள்ளது. அதில் 13 இடங்களில் தேங்கிய நீர் அகற்றப்பட்டுள்ளது. 1700 மோட்டார் பம்புகள் மழைநீரை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டும் வருகின்றன. ஹைட்ராலிக் மரம் அறுக்கும் இயந்திரம் மற்றும் ஹைட்ராலிக் ஏணி என 500 கருவிகள் தயார் நிலையிலும் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி சார்பில் 329 இடங்களில் நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு உணவு, குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. காலை உணவு 8000 பேருக்கும், மதிய உணவு 2.23 லட்சம் பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 386 அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவு வழங்கப்பட்டும் வருகிறது. சென்னை மாநகராட்சி அலுவலர்கள், பொறியாளர்கள், பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என 22,000 பேர் மழை வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசின் முன்னெச்சரிக்கை காரணமாக பெருமளவில் பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. எந்தவிதமான சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. ஆகவே பொதுமக்கள் பதட்டமும் அச்சமும் அடைய தேவையில்லை என்றும் கூறுகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சென்னையில் இன்னைக்கு காலை 7 மணி முதல் இப்பொழுது 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட சராசரியாக ஆவரேஜாக 110 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. இந்த சூழலை எதிர்கொள்ள நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது. புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட வரக்கூடாது என்று போர்க்கால அடிப்படையில் அனைத்து விதமான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.